எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூடியூப் ஸ்டூடியோவில் இப்படி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரான ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வரும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் வேணும். மேலும் வந்து இந்த சேனல் ஏதாவது நாளைக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, அந்த சேனல் நம்ம திரும்ப மீட்டு கொண்டுட்டு வரணும். முக்கியமாக நம்மளோட சேனலை மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இது யூடியூப் ரூல்ஸ். மேலே அந்த நோட்டிஃபிகேஷனில் கெட் ஸ்டார்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணிக்கங்க. அதை டச் பண்ண பிறகு வந்து உங்களோட அந்த சேனலோட பேஜ் வந்து லோடாகி வரும். லோடாகி வந்தவுடனே வந்து நீங்கள் உங்களுடைய எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் என்னோடய இந்த அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு அப்படியே வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு நேராக இருக்குல்ல, அதில் நேராக கொடுத்துட்டு நீங்கள் அதை டிக் பண்ணிங்கனாவே உங்கள் விஷயம் வந்து இதில் சால்வ் ஆகிடும். வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு மெயிலும் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடியோவில் வந்து உங்களுக்கு YT ஸ்டூடியோவிலையோ இல்லைன்னா வந்து குரோமில் இருக்கிற அந்த ஸ்டூடியோ பேஜ்லேயோ வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனே வராது. உங்கள் அக்கௌண்ட்டு வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த இது பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் உங்களோட யூடியூப் சேனலை வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இது நிச்சயமாக தேவை. இப்போ நம்ம வந்து குரோம் ப்ரௌசரில் அந்த ஸ்டூடியோ பேஜில் வந்து எப்படி வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதேமாரியே வந்து உங்கள்கிட்ட வந்து YT ஸ்டூடியோ ஆப் இருந்ததுன்னா அதுலேயும் போனீங்கன்னா இந்த மாதிரி அதில் வந்து ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கெட் நோட்டிஃபைடுன்னு வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணி கூட ஈஸியாக வந்து உடனே நீங்கள் அந்த பேஜுக்கு போய்டும். நீங்கள் குரோம்லாம் போகணும் லாகின் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. நேராக YT ஸ்டூடியோவிலே நீங்கள் பண்ணலாம். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு திரும்பி வந்து அதேமாரி நான் சொன்ன அதே பேஜுக்கு தான் போவோம். அந்த பேஜில் போய்ட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை தான் கொடுக்க சொல்லி கேட்கும். அந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அது வந்து சக்ஸஸ் ஆகிடும். நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரியே வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு நேராக கொடுத்துட்டு டர்ன் ஆன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆன பிறகு வந்து உங்களுக்கும் வந்து இதுமாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டும். உங்களுக்கு மெயில் வரும். ப்ளஸ் வந்து இது அதுக்கப்புறமே நான் சொன்ன மாதிரி எந்த இதுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இதுமாரி நீங்கள் செய்யுங்க அப்படின்றதே வராது. இது வந்து ஒரு சேஃபான ஒரு ப்ராசஸ். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்மளை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சேஃபான ப்ராசஸ். அதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. நமக்கும் இது இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் சேனலை மானிட்டைசேஷன் பண்ணும்போது நிச்சயமாக வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் பண்ண போகிறீங்க. அப்போ வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம ஒரு யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான யூடியூப்புக்கு தேவைப்படுற டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.